ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, சடனா முடிவு பண்ண ட்ரிப்பு தான் இது. அதாவது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோத்தகிரி போயிட்டு, கோத்தகிரிலேருந்து குன்னூர், குன்னூர்லேருந்து ஊட்டி போயிட்டு, அங்கேருந்து மறுபடியும் நம்ம கோயம்புத்தூருக்கே வந்துருவோம். இது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. சடனா முடிவு பண்ண ட்ரிப்பு தான். ஸோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கலாய்க்கலாம்னு சொல்லி தான் கால் பண்ணி பேசும்போது தான் இந்த ட்ரிப்பு வந்து முடிவு பண்ணோம். ஒரு 11:30, 12:00 இருக்கும் நாங்க இந்த ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணோம், மேட்டுப்பாளையம் போயாச்சு. மேட்டுப்பாளையத்தில் அங்கே வந்து லஞ்சு முடிச்சுட்டு அங்கே ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா அங்கே பரோட்டாவும் பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. என்ன பிரியாணியில் ஒரு குறைன்னா, அந்த லெக் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேக வச்சுருக்கானுங்க. தனியாக வேக வச்சுட்டு பிரியாணியில் ஒன்றா வச்சுட்டு தான் கொடுத்துட்டானுங்க. கேட்டால் செட்டிநாடு பிரியாணின்றானுங்க. சரி வாங்கியாச்சேன்னு சொல்லி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்தோடனே வண்டியை ஓரம் கட்டிட்டு இங்கேருந்து சரி டவுனில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் ஒன்று எடுத்தோம். ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு மூவ் பண்ணியாச்சு. அப்புறம் போயிட்டு என்ன பண்ணோம், சொந்த கதை சோக கதை எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு 3 இயர்ஸாக காண்டாக்ட் இல்லாமல் இருந்ததுனால அப்புறம் அவனோட லைஃப் எப்படி போச்சு, நம்ம லைஃப் எல்லாம் எப்படி போச்சு, ஸோ எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. எல்லாம் ஒரு அனுபவம். வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதைகள், நானும் கடந்து வந்த பாதைகள், வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வந்து வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, இது உலகத்துக்கே பொருந்தும். ஸோ இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தோம். அப்போது சின்ன வயசில் ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது டூருக்கு கூட்டின்னு போவாங்க பஸ்ஸில். ஸோ அப்போ வந்தது அகைன் பார்த்திங்கன்னா இப்போ தான் வரேன் நான். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்தது ஊட்டிக்கு. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ தான் வரேன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் இது. நல்லா என்ன சொல்கிறது, அழகாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, இந்த மூலிகை காற்று இதெல்லாம் சுவாசிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்க. அந்த டஸ்ட்டு, அந்த பொல்யூஷன் அதெல்லாம் சுவாசிச்சுட்டு அந்த ஹீட்லலாம் இருந்துட்டு டக்குன்னு இங்கே வந்தவுடனே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் இது வந்து. இந்த சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறைங்களுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு வேறு பெருசுப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வியூ ஒன்று எடுத்தோம். இது பாருங்கள், செம்மையாக இருக்கும். எல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் கீழேருந்து மேலே பார்த்தா மலை குட்டியாக இருக்கிற மாதிரி, என்ன சொல்கிறது, தூரமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா நம்ம எல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்றோம். மரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள், மரத்துலலாம் அந்த கொடி மாதிரி இருக்கும். அந்த கொடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஏறி இருக்குது, கொடி வெத்தலை. ஆக்சுவலாக டவுட்டாக இருந்துச்சு, பிச்சு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா மரமும் பள்ளத்தில் இருக்குங்க. எப்படிங்க போய் பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறோம். எல்லாம் ஒரு மரமும் பார்த்திங்கன்னா எல்லாம் செம்ம பெருசு. நான் பேசும்போது என்னோடய ஸ்லாங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டுன்னா எப்படி, இப்போ அந்த மரம் வந்து பெருசுன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது பெரிய மரம் அப்படி சொல்லலாம், பெருசு. ஸோ நம்ம வயசானவங்களெல்லாம் பெருசுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி. ஸோ அது வந்து பழக்க தோஷத்தில் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம். என்னடா சரி பிரியாணி சாப்பிட்டோமே, கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கல, டீயும் குடிக்கல, அப்படியே வண்டியிலே வந்துகிட்டே இருக்கிறோமா, டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒரு கடையில் நிறுத்துறான்னு சொன்னேன் வண்டியை. இவன் என்னடானா வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த சைடில் எல்லாம் பாருங்கள், இந்த டீ இலை, தேயிலையா பாருங்கள், டீ இலைன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டவுட்டு, என்ன டவுட்டுன்னா, இந்த டீ இலையை பறித்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம வெயிலில் காய வச்சுட்டு பாலில் போட்டு கொதிக்க வச்சா டீயாக மாறுமான்னு சொல்லி யோசித்தா, அதுக்கப்புறம் தான் இவங்கிட்ட கேட்டால் இதில் நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குதுன்றான். பாருங்கள் நம்மளுக்கு மைண்டு எப்படிலாம் தோணுது சொல்லிவிட்டு. ஒரு நாள் வந்து வாழணுங்க, இந்த ஊர் மக்களோட சேர்ந்து வாழ்ந்து பார்க்கணும், இவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இது ஒரு தனி ஒரு அனுபவமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து.
வரும்போது நிறைய இடத்துல போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து யானைகள் கிராஸ் பண்ணும் இடம், அதுக்கப்புறம் இந்த காட்டு மாடுகள்லாம் கிராஸ் ஆகும்னு சொல்லி போட்டு வச்சுருந்தானுங்க. நாங்கள் வரும்போது எதனா ஒரு விலங்காவது பார்ப்போமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒன்று கூட கண்ணில் மாட்டலைங்க. இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக அழகாக பியூட்டியாக இருக்குது. இந்த சன்லைட்டு வேறு நம்மளை வந்து சொதப்புது வீடியோ எடுக்கும்போது. சொயின்னு வருது இது வேறு இடையில லைட்டிங் வந்து. நம்மளும் இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைலில் தான் எடுக்கிறேன். கேமராலாம் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா இது சடனாக முடிவு பண்ணதுங்களா. ஸோ நம்ம கேமராலாம் வந்து வீட்டில் பத்திரமா தூங்கிட்டுருக்கு. ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா தான். ஆக்சுவலாக ரைடுக்கு இந்த மாதிரி ஷூட்டுக்குன்னு வந்து எந்த கேமராவும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணும்போது டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துகிட்டு வந்து நம்ம அழகழகாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். எடுத்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல்லே வந்து அங்கங்கே ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். அதுவே நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2019 வாங்கினேன் நான். நல்லா என்ன சொல்கிறது, அப்போ வந்து சென்னையில் மவுண்ட் ரோடு அந்த இடம். ஸோ அங்கே தான் போய் வாங்கினது நம்ம அந்த கேமராவை. 85,000 நினைக்கிறேன். 85,000 கேமரா மட்டும். மற்ற ஐட்டம்லாம் சேர்த்து வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 1.5க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எதனா நம்மளுக்கு கிளிக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, வியூவும் கிடைக்கல. அப்படியே பார்த்திங்கன்னா சைட்லலாம் செம்ம பச்சை பசங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்கிறது, வெயில் தெரியல. இப்போ எப்படி நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சிட்டா டக்குன்னு வெயில் வந்தாச்சுன்னா வெயிலில் போய் நிற்போம். ஸோ அந்த மாதிரி வெயில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் செம்ம போதைன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டு கேட்குறாங்க. சரி பின்னாடி பஸ்ஸு வரும், பஸ்ஸு ஏறி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம நேராக போயாச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் இந்த டீ கடையை தேடுறோம். டீ கடை கண்ணில் மாட்டல. என்னப்பா இது, நம்ம தான் வந்து இங்கே டீ கடை எதனா ஆரம்பிக்கணும். பரவாயில்ல, நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. வண்டிங்கெல்லாம் என்ன சொல்கிறது, நிற்கிறதுக்காக இருக்கட்டும், மற்றபடி கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இருக்கட்டும், நல்லாயிருக்கு வியூ இங்கேருந்தெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து, ரொம்ப வருஷமாக 5ஆம் கிளாஸ்னால் இப்போ என்ன ஆகுது, நல்ல என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க இது. இன்னும் மேலே போயாச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். வாங்க நம்ம எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. இதெல்லாம் எந்த இடம் எனக்கே தெரியலையே. இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரத்தில் வந்து இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊதா கலரில் இருக்குது. நம்மளே ஷாக் ஆகிட்டோம் டக்குன்னு. என்னடா இது, அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது, ஆனால் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஊதா கலரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 மரம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரத்தில் பூவெல்லாம் செம்மையாக அழகாக இருந்துச்சுங்க. அந்த ஊதா கலர் பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுனில் எங்கேயுமே இல்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஸோ நான் பார்க்கலன்றதுனால எங்கேயும் இல்லைன்னு சொன்னேன். மற்றபடி நீங்கள் பார்த்துருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எப்போ எத்தனை மணிக்கு போய் நம்ம வந்து கோத்தகிரியை ரீச் ஆகும்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் நிறைய கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். கண்டதை எடுத்தோம், எடுத்ததை போட்டோம்ன்ற மாதிரி. அதாவது நாங்கள் பார்த்த வியூ எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி வீடியோ மூலமாக கவர் பண்ணிவிட்டு, ஸோ நான் அழகான்றதை விட நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டு ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று வாங்க. இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு அமைதியான பிளேஸுக்கு இந்த மாதிரிலாம் இயற்கையை ரசிங்க. இயற்கையோடு ஒன்றித்து வாழ்கிறத விட அதோட இன்பம் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது. ஸோ இயற்கைக்கு இணை ஏதும் இல்லை. உங்களுக்கும் ஒரு டீ இல்லை எஸ்டேட் இருந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலாம்.
கடவுள் தான் நம்மளுக்கு வழி காட்டணும். அதுக்கு நம்மளும் பல முயற்சிகளை எடுக்கணும். வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதோட கண்டினியூட்டியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.